அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது AMH அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இதை குறையாமல் பார்த்து கொள்வது எப்படி? ஸோ AMH ஹார்மோன் குறையாமல் பாதுகாக்கக்கூடிய முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹார்மோன் பற்றி பெருசாக யாருக்கும் தெரியலனாலும் ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க மருத்துவர்கிட்ட போகும்பொழுது அவங்களுடைய அந்த AMH அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூடுதலாக இருக்குது, குறைவாக இருக்குது, சுத்தமாக இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ இந்த AMH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் பூப்பு எய்தியவுடன் அதில் இருந்து மெனபாஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த பெண் தாய்மை அடையக்கூடிய தகுதி உள்ளவள் தான். ஸோ அப்போ ஒரு 20-21 வயதிலிருந்து நம்ம இந்த ஹார்மோன்களுடைய அளவு கணிசமாக அதிகரிக்கிறது, நார்மலாக இருக்கிறது. அப்புறம் போக போக ஏஜ் ஆக 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 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஹார்மோன் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வரும். இந்த ஹார்மோன் எதுலேருந்து சுரக்குதுன்னா, நம்ம கருமுட்டையினுடைய வளர்ச்சியுறக்கூடிய செல்கள் எது கருவாக மாறுறதுக்கு தயாராகுதோ அந்த கருமுட்டை செல்களினுடைய சுரப்பாக சொல்லப்படுது. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, ஆங்கிலத்தில் it is a secretion from the antral follicles, developing antral follicles. Antral follicles na கருமுட்டையாக வளர்ந்து கருவாக மாறக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ட்ரல் ஃபாலிகல்ஸ் உடைய செக்ரேஷனாக தான் நம்ம சொல்கிறோம். அப்போது AMH ஹார்மோனை அதிகரிக்க முடியுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அதிகரிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுது, அதனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு கருமுட்டையினுடைய குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அதனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அதனுடைய தன்மை எப்படி மேம்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ AMH ரொம்ப குறைவாக இருந்தாலும் 0.3 தான் இருக்குது, 0.4 தான் இருக்குது, 0.1 தான் இருக்குது அப்படின்னு இருந்தாலும், இல்லை AMH உடைய அளவு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கருமுட்டையினுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் பட்சத்தில், அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு பெண்ணுமே தாய்மை அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த கருமுட்டை செல்களுடைய ஆரோக்கியத்தை சீர்படுத்துறதுக்கு AMH லெவலை குறையாமல் அந்த கருமுட்டை செல்கள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பார்த்தோன்னா உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். யாரெல்லாம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்போது நம்மளுடைய கருமுட்டை வங்கியிலேருந்து அந்த ரிசர்வ் நமக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரிசர்வ் திரும்பியும் நம்ம அதிகரிச்சுக்க முடியாது, இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காலி பண்ணிக்கிட்டே வருவோம் நம்ம மெனபாஸ் வரைக்கும். அந்த கருமுட்டை ரிசர்வ் சீக்கிரமாக காலி ஆகிறதுக்கு உங்கள் உடல் எடை ஒரு காரணமாக இருக்கும். அப்போ உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோன்னா மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மையும் அளவாக இருக்கும், அந்த குவாலிட்டி ஆஃப் த எக்கும் ப்ராப்பராக இருக்கும், அந்த கருமுட்டையினுடைய ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் உடற்பயிற்சி. நம்ம AMH லெவல் நார்மலாக மெயின்டைன் பண்ணணும், நான் ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ண போகிறேன், என்னுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும், நான் திருமணத்துக்காக தயாராகிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள்
ஒரு மிதமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes to 30 minutes ஆகுது ஒரு மிதமான உடற்பயிற்சி எல்லா பெண்களுக்கும் முக்கியம். இல்லை டாக்டர் இப்போ நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் போய் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நீ நடக்கிற, நீ வேலை செய்கிற, நீ எக்ஸசைஸ் பண்ணுற, இதனால தான் உனக்கு கர்ப்பமாக மாட்டேங்குதுன்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆன டைமில் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஆனால் 6th டேலேருந்து 20th டே வரைக்கும் 20வது நாள் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணலாம். 20 நாள் கழித்து நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணலாம். ரொம்ப வேகமான உடற்பயிற்சி தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகள். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வந்து உணவு கெடாமல் இருக்கிறதுக்குன்னு நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகளை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் நூடுல்ஸு, இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மசாலா பொருள்கள்லையுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும் பொழுது அது தேவையில்லாத அமிழத்தன்மையை நம்ம ரத்தத்தில் உருவாக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறமி பொருள்கள் கலந்தது, கலரிங் ஏஜென்ட்ஸ் கலந்ததை யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகள், கீரைகளில் பார்த்திங்கன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிறைய தெளிக்கப்படுது. ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்ம ஒரு ஆரோக்கியமாக ஆர்கானிக்கான ஒரு ஃபுட்டை நோக்கி போகணும். யார் ஏஎம்ஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்கானிக் ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் விளைவிச்ச காய்கறிகளாக இருந்தாலும் கீரையாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப நல்லது தான் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உணவினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா நம்ம தூக்கத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஸோ சத்துள்ள உணவுகளாக எடுக்கணும். அதனால் நமக்கு தூக்கம் எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கெடாமல் ஒரு ஆரோக்கியமான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். பகல் பொழுதில் தூங்கக்கூடாது, இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10:30 அட்லீஸ்ட் வந்து ஒரு மார்னிங் ஒரு 5:36 வரைக்கும் ஒரு 7 hours to 7.5 hours வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுடைய ஏஎம்ஹெச் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறதோடு சேர்த்து நல்ல தூக்கம் அப்படிங்கிறதுலையும் கவனத்தில் வச்சுக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா இது பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் தான். ஆனால் உங்கள் ரத்தத்தில் அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா கருமுட்டை சீராக வளர்ச்சி வராது. அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பிளட்டோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக இனிப்பு சுவையுள்ள உணவுகள், வெள்ளை சர்க்கரை குறிப்பாக சேர்க்கக்கூடாது. யாரெல்லாம் ஏஎம்ஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வந்து இனிப்பு சுவை உள்ள உணவுகளை வந்து தவிர்க்கணும். இது கூடவே கருமுட்டையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணணும். கால்சியம் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். ஜிங்க் சத்து நிறைந்த பூசணி விதையை வந்து எடுத்துக்கலாம். கோஎன்சைம் Q10 அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து நிறைந்த கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் சேர்த்துக்கலாம். விட்டமின் டி சத்து நிறைந்த மஞ்சட்கருவோடு கூடிய நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எடுத்துக்கலாம். சூரிய ஒளியில் போகிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துலேயும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ கூடவே ஜிங்க் சத்து, மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்திக்க பழகிக்கணும். மெக்னீஷியம் சத்து வந்து நமக்கு நார்மலாக எல்லா ஸ்ப்ரவுட்ஸில் கிடைக்கும், வேக வைத்த வேர்க்கடலில் கிடைக்கும், நட்ஸில் கிடைக்கும், முழுமையான தானியங்களில் கிடைக்கும். இது எல்லாமே நமக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கருமுட்டையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கருமுட்டை கூட இருக்கா, குறைவா இருக்கா, ஏஎம்ஹெச் குறைவா இருக்கா, கூட இருக்கா, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும் பட்சத்தில் ஏஎம்ஹெச் லெவல் எவ்வளோ இருந்தாலும் உங்களால் இயற்கையான ஒரு தாய்மை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எனக்கு புரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.